ஓகே, இந்த நாளிலுமே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒன்று சொல்ல மறந்தேன், அதை நினைப்பூட்டிட்டு மெசேஜுக்குள்ளே போகலான் இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அதாவது என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்றேன்ப்பா, எங்கே இந்த ஃபேனை மட்டும் ஆன் பண்ணி விட்ருங்க, என் ஃபேன். மற்றவங்களுக்கு ஃபேன் வேணுங்களா? ஓட்டுமா? சரி, ஓட்டு அப்போ தான் உங்கள் ஸ்மெல்லெல்லாம் போகும். ரைட். ஒரு காரியத்தை என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த 3 சாஸ்திரிகள் தான் வந்தாங்களா? நீங்கள் நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள்லாம் வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்றதுக்கு வேதத்தில் என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சும்மா 3 பேர் வந்தாங்கன்னா யாரும் அதாவது 3 பேர் ஒரு ராஜாவை பார்க்க போகிறாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எருசலேம் நகரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் நிறந்ததுனால தான் எல்லாருமே கலங்கி போகிறாங்க. மற்ற ஆட்களை பார்த்தா கூட, மற்ற ஊர் மக்களை பார்த்தா கூட மக்கள் கலங்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எருசலேம் ஃபுல்லாகவே சாஸ்திரிகளால் நிரப்பப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த சாஸ்திரிகள் எல்லாருக்கும் ஒரு கலக்கம், என்னாச்சு இவங்க வந்திருக்காங்களே, திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்லாம் இறங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், என்னங்க நம்ம ஊரில் ஒரு 3000-4000 சயின்டிஸ்ட்லாம் இறங்கிட்டாங்கன்னா, சேலம் பட்டணத்தில் இறங்கினாங்கன்னா எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ரோட்டில் போகிறப்ப கூட்டம் கூடனால என்ன பண்ணுறோம், என்னது ஏது அப்படின்னு கேட்டுடுறோம் பாருங்கள். இந்த இடத்துல எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள் என்று பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நியூஸ் போகுது, சாஸ்திரிகள் அந்த நியூஸை சொல்கிறதுனால ஏகப்பட்ட பேரை பார்த்த உடனே நகரத்தார் யாவரும் கலங்கக்கூடிய அளவுக்கு, அப்போ 3 பேர் வரல, ஏராளமான பேருடைய கூட்டம் அங்கே வந்திருக்கிறதுனால எருசலேம் நகரத்தாரே கலங்கக்கூடிய அளவுக்கு நியூஸை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விதமான கலக்கம், என்னாக போகுது, ஏதாக போகுது, என்ன சொல்ல போகிறாங்களோ, ஏது சொல்ல போகிறாங்களோ. ஏன்னா அந்த காலத்தில் அதை அவங்கள அதிகமாக நம்பினார்கள், எதிர்பார்த்தாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க என்று சொல்லி. அதுதான் இந்த ஒரு காரியம், அவங்க ஏராளமான சாஸ்திரிகள் வந்ததுக்கான ரெக்கார்டு, இதற்கு ஒரு காரணங்களை நாம் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 1:16. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். யோவான் புஸ்தகம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிப்போம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பரிபூர்ணம், யாருடைய பரிபூர்ணம்? இயேசு கிறிஸ்துனுடைய. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மனிதர்களாகிய நாம் எல்லாருமே கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்கு முக்கியமான ஒருத்தர் இயேசு கிறிஸ்து அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார். இந்த பூமியிலே கிருபை என்பது என்னவென்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவு, தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற ஒரு இரக்கம், தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற ஒரு விதமான பரிவு, அவைகள் எல்லாமே கிருபையோடு இணைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆதியிலே தேவன் மனிதனை அவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் மனுஷனை வைத்திருந்தார். அவனுடைய வாழ்வே அப்படி தான். ஆரம்பமே பார்த்திங்கன்னா உயர்வு, ஆரம்பமே பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை தான் ஆனால் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்வை ஆதாம் இழந்து போகிறதையும், அதன் மூலமாக மனுவருக்கம் இழந்து போகிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால், பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவனாக மாறிட்டான். ஒரு குவாலிஃபைடு இல்லை, ஒரு தகுதி இல்லை. சில சொல்லுவாங்க, இதை பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு இது சொல்கிறாங்க, யோக்கியது இருக்குதா அப்படின்றலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு யோக்கியதையும் இல்லை, தகுதி கிடையாது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கி மனுஷனுடைய தகுதியெல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்ப்பார் என்றால், மனுஷனுடைய தகுதி என்னன்னா, மனுஷனை நரகத்துக்குள்ள தள்ள வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய தகுதியாகவே இருந்துச்சு. நீங்கள் இருக்கிற எல்லாருடைய தகுதி என்ன அப்படின்னா, எல்லாரையும் பிடிச்சி நரகத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது, எல்லாருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவன் மனிதர்களை நேசிக்கிறார்.
அந்த அன்பு மாறவே மாறாது. எப்படி நேசிக்கிறார்? தகுதி இல்லாத மனிதனை அவரே தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அதுதாங்க கடவுள் நம்ம மேலே வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. யோசிச்சு பார்த்தீங்களா? நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த, நரகத்துக்கு காரணங்களாக இருந்த நம்மை அவர் தகுதிப்படுத்தி குவாலிஃபைட் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாரே, அதை காட்டிலும் மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எப்படி தகுதிப்படுத்தினார்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை எல்லாமே சிந்தி, பைபிளில் பார்க்குறோம், தண்ணீரும் ரத்தமும் தண்ணீருமாக வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய கல்வாரி புண்ணியத்தினால தகுதியற்ற மனிதர்களை தேவன் தகுதியுள்ளவர்களாக மாற்றினார். எதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றினார்னா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றினார். ஆகவே தான் யோவான் சொல்றாரு, அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப மனதில் கொண்டு போய் வச்சுக்கணும். ஏதோ நம்முடைய காரியத்தினால கிடையாது, அவருடைய பரிபூர்ணத்தினால். அப்போ தேவன் நம் மீது காண்பித்த அன்பினால், தேவன் நம் மீது வைத்த கிருபையினால் தகுதி இல்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருடைய காரியம்? நம்மால் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அவருடைய பரிபூர்ணத்தினால் தகுதியே இல்லாத நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன், நான் எம்மாத்திர ஆண்டவரே. சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம் எம்மாத்திர, என்னை மீட்பதற்காக அன்றைக்கு சங்கீதக்காரன் பார்த்த விதம் வேற, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கின்ற விதம் வேற. நமக்காக இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய நிலைமையை பார்த்தாலே ரொம்ப சரியில்லாத ஒரு நிலைமை. நம்மை மீட்பதற்காக தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினாரு. நம்ம எம்மாத்திரம். ஆமென். அவர் நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். இதை பற்றி கொலோசியரில் பவுல் சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் வசனம் யாராவது ஒருத்தவங்க படிக்க பார்க்கலாம். போதும். இந்த இடத்துல பார்க்குறோம் என்ன சொல்றாரு? நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். தகுதியே இல்லாத நம்மளை கர்த்தர் தகுதியுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். எதற்கு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கே கொண்டு போய் கொக்கி போடுறார், எங்கே போய் ஜாயின் பண்ணுறார், எங்கே போய் இணைக்கிறார். நம்மளை அப்படியே விடல, அப்படியே அம்போன்னு விட்டுல. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நமக்காக ஏற்படுத்தி வைத்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. பாவத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே மனிதன் இழந்து போனான். எப்படி? தகுதியற்றவனாக மாறினதுனால. எப்படி தகுதியற்றவனாக மாறினான்? பாவத்தினால் தகுதியற்றவனாக மாறினா. ஆனால் கல்வாரி புண்ணியத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக பவுல் சொல்றாரு, நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார், பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக மாற்றியிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கங்க, படிப்போம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. வரும் கொலோசியர்லையும் பவுல தான் சொல்றாரு, கொரிந்தியர்லையும் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்றாரு. ஏதாகிலும் ஆகும் என்பது போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. என்ன சொல்றாருன்னா, எங்க கண்ணீர், எங்க ஜபம், எங்க உபவாசம் அதெல்லாம் தகுதியாக நம்மளை மாற்றி விடாது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா லாஸ்ட்டில் ஜீரோவில் தான் நிற்கும். கூட்டி எந்த விதத்தில் கூட்டி கழிச்சாலும் இதில் பெர்ஃபெக்டாக, அதில் பெர்ஃபெக்ட். அதாவது எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஜீரோவாக தான் இருந்துச்சு. நீங்கள் நினச்சிப்பா, கூட்டி எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் கணக்கு பதில் எப்படி, ஆன்சர் எப்படி வருதுன்னா, டோட்டல் எப்படி வருதுன்னா ஜீரோ. நீங்கள் என்னம்மா இவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே, எல்லாம் ஜீரோவில் நிற்குது. அதுதான் பவுல் சொல்கிறாரு,
என்ன சொல்றாருன்னா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கவனமாக கேளுங்க. இந்த உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய சத்துவம், நம்முடைய ஞானம், நம்முடைய செல்ஃபிஸ், இதெல்லாம் நம்முடைய காரியத்தை கொண்டு வந்து இதால் நம்ம தகுதி உள்ளவர்களாக மாற்ற முடியும் நம்ம நினச்சோம்னா கிடையவே கிடையாது. நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றினது கர்த்தராகிய தேவன். பாருங்கள், இந்த கொலோசியருக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் போவோம். அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு பாருங்க. படிப்போம். 1:13 படிப்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. ஆன் பண்ணீங்களா? மைக் ஆன் பண்ணீங்களா? சவுண்டு கேக்குதா? படி. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கவனிங்க, இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்மை தகுதியாக்கினார்? இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கே உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். அங்கிருந்து அவனுடைய கண்ட்ரோலில் ஒரு நாள் இருந்தோம், அவனுடைய ஆளுகையில் தான் நம்ம ஒரு நாள் இருந்தோம். இப்படி இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது சாதாரணமான காரியம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படின்றால், தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. இந்த கடைசி வாரத்தில் நம்ம நம்மை நோக்கி பார்க்காமல், ஆண்டவரே என்னை நீங்கள் தகுதி உள்ளவனா நீங்கள் மாற்றினீங்களே ஆண்டவரே, ஏதோ நான் இந்த வருஷத்தை கடந்து வந்தேன், நான் ஏதோ இந்த வருஷத்தில் எப்படியோ முடிச்சிட்டேன் அப்படின்னு கிடையாது. தேவன் முடிக்க வச்சிருக்கிறார். தேவன் தான் போஷிச்சார், தேவன் தான் நடத்தினார், தேவன் தான் பாதுகாத்தார், தேவன் தான் எல்லா விதமான வழிகளை நமக்கு திறந்து கொடுத்தார். யோசித்து பார்த்தா கடைசியில் கணக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டி கழித்து பார்த்தோம்னா தேவன் தான் நிற்கிறார். அதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி, ஸ்தோத்திரம் பண்ணும்படி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல சொல்கிறாரு, பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன் கடவுளை பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுறாராம்? எதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாராம்? எதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாராம்? எதுக்காக கர்த்தரை துதியை செலுத்துகிறாராம்? அவர் சொல்கிறாரு, தகுதியே இல்லாத என்னை தகுதியாக்கி, என் லைஃப் எங்கே இருந்துச்சு? பிசாசின் ராஜ்யத்தில் இருந்துச்சு. இதை கொண்டு வந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீரே, அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே. பாவத்தில் இருந்த, எப்படி பிசாசின் ராஜ்யத்தில் இருந்த நம்மளை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார், அதே போல பாவத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுங்களா? முடியவே முடியும். நம்ம எவ்வளோ இன்னைக்கு உலகத்தில் மக்கள் எவ்வளோ பரிசுத்தமாகிறது, எவ்வளோ காரியத்தை பண்ணுறாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமும் எடுத்திங்கன்னா பாத யாத்திரை போகிறாங்க, எவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ காரியத்தை தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் போயிட்டு வந்த பிற்பாடு எல்லாம் திரும்பவும் பழைய திருடி கதவை திருடி, பழைய குருடி கதவை திருடின்ற மாதிரி திரும்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? உள்ள மிங்கில் ஆகிடுறாங்க பாவத்துக்குள்ள. ஆனால் பாவத்தில் வாழ்ந்து நம்மளை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போனாரே, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. எப்படி தேவன் அவர் கல்வாரி சிலுவைனா தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை செழிப்புக்கு நேராக கொண்டு போயிருக்கிறாரே. தோல்வியிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை வெற்றிக்கு நேராக கொண்டு போயிருக்கிறாரே. சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கிறாரே. தீமையிலிருந்து விடுதலையாக்கி நன்மைக்கு நேராக கொண்டு போயிருக்கிறாரே. எவ்வளோ எல்லா வேலையும் பண்ணது அவரு, தகுதியாக்குனது அவரு. இந்த நாளை காண கொடுத்தது கர்த்தர். ஆமென். நினைச்சு பார்க்கணும், நம்மால் அல்ல, தேவன் செய்தார். பிசாசின் கரத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ பிசாசு, ஆபத்தானவன். அவன் கையில் இருந்தோம். யோசிச்சு பாரு, அவன் கையிலேருந்து யாராவது படிக்க முடியுமா? முடியாது. உங்களாலையும் வெளியே வர முடியாது. நான் இதான் எனக்கு எப்போ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த நிலைமையில தான் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா, இன்னொரு மனுஷன் கூட பிசாசின் ராஜ்யத்தில் நம்ம கொண்டு வந்து வெளியே விட முடியாது. இன்னொரு மனுஷனாலே முடியாது. இன்னொரு மனுஷன் போய் நம்மளை பிசாசின் ராஜ்யத்தில் வெளியே கொண்டு வந்து பார்த்தோம்னா அவனை பிடிச்சி திரும்ப உள்ளே போட்டுருவான் பாருங்க பிசாசு. உன்னையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், யாரா நீன்னு கேட்குற அளவுக்கு பிசாசு உள்ளே போட்டுருவான் பாருங்க. ஆகவே தான் கவனமாக கேளுங்க, நம்மாலும் இருளின் ராஜ்யத்தின் வெளியே வர முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் இருளின் ராஜ்யத்தின் வெளியே கொண்டு வர முடியாது.
ஆனால் ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். தேவன் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பவுல் சொல்ல போனால் ஏகப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும், ஆனால் எல்லாத்தையும் அடக்கிட்டு சொல்கிறார், ஆண்டவரே என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து அதிகாரத்தில் என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆகவே எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய நிலைமை யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படி இருந்தோம், அதில் நம்மளை விடுதலை ஆக்கினாரே. ஆமென். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பவுல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார். எபேசியர் 2க்கு போவோம், அங்கேருந்து படிப்போம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். சொல்றார், இது உங்களால் உண்டானது அல்ல, நம்மளால முடியாது. ஆகுதான் இது தேவனுடைய ஈவு. அதாவது பிதாவின் வலது பக்கத்தில் போய் கிறிஸ்துவுக்குள்ளே உட்காந்து பிதாவின் வலது பக்கத்தில் போய் உட்கார வைக்கிற காரியம் இது உங்களால் உண்டான முடியாது. ரட்சிப்பு என்பது நம்மால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஏன் ஒருத்தரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்கிறார். இது கிரியைகளால் உண்டானது அல்ல. ஏன்னா இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் தேவன் கொண்டு வரணும், ஒவ்வொருத்தரும் மாற்றணும். இது நான் தான் மேலே வந்தேன், என்னால் தான் முடிஞ்சிச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனிதனை மேலே உயர்த்த ஆரம்பிப்பாங்க. கருத்தை இது உன்னால் உண்டானது கிடையாது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானது அல்ல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் ரட்சிப்பு. ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே. இந்த பாவ உலகத்தில் பிசாசின் பிடியில் இருளின் ராஜ்யத்திலே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை மீட்டு என்னை ரட்சித்தீரே. நான் சொல்ல பாருங்க, எத்தனை பேர் இந்த ரட்சிப்புக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்? ரட்சிப்புக்கு எத்தனை பேர் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்னை ரட்சித்தீரே, என்னை மீட்டீரே. பவுல் சொல்கிறாரு, பிதாவின் சொல்கிற ஒரு காரியம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்றாரு பாருங்க. பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவது நம்ம ரட்சிப்புக்காக எப்போதுமே கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. என் வாழ்க்கை தகுதியே இல்லாத என்னால் முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய குமாரன் இயேசுவே இந்த உலகத்தில் அனுப்பி என்னை மீட்டீரே, என்னை ரட்சித்தீரே, என்னை விடுதலையாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பாருங்க, ரட்சிப்பு எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். ஏதோ இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஸ்தோத்திரம் அப்படின்னு கிடையாது பாருங்க. இது ஏன் சொல்கிறோன்னா, ஒவ்வொரு நாட்களும் என்னை ரட்சித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பூலோகத்தின் மகனான நம்மை தேவன் பரலோகத்தின் மகனாக மாற்றியிருக்கிறாரே. பிசாசின் மகனான நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரே. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? சாதாரணமான ஒரு காரியம். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாராலும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை தேவனே பண்ணினார். ஆகுதான், தேவனே என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என்னை மீட்டீரே, என்னை விடுவித்தீரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீரே. எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. எப்போதும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களா இருக்கணும். அதுதான் பாருங்க, இந்த காரியம் ரட்சிப்பு நம்முடைய ஜெபத்தினால் நம்முடைய கண்ணீர்னால் வந்தது கிடையாது. நம்ம ஏதோ அழுதோம் அதனால இப்படி பண்ணாரா? கிடையாது. பாருங்க, தேவன் பண்ணினார், ரட்சிப்பு அவர் பண்ணினார். இதுக்காக எப்போதும் நம்ம கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் போவோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் போங்க. முதல் அதிகாரம் 46லிருந்து 49 வரையிலும் படிப்போம். 1ஆம் அதிகாரம் 46லிருந்து 49. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இங்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய். இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தவர்கள் தான் இவர்கள். இவங்க சொல்றாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு
செய்தார். ஆமென். ஆமென். வல்லமையானவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு ஏன் ஸ்தோத்திரம், நன்றி, புகழ்ச்சி ஏறெடுக்க வேண்டும் என்றால் வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார். தேவனை புகழ்றாங்க பாருங்க, தேவனை துதிக்கிறாங்க, தேவனை உயர்த்துகிறார். எலிசபெத்தோடு சேர்ந்து இவன் கர்த்தரை உயர்த்துறாங்க பாருங்க. ஒரு நல்ல ஒரு டீமோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துகிறார்கள். எந்த வல்லமையான காரியத்தை செய்தார் யோசிச்சு பார்க்கணும். என்ன வல்லமையான காரியம்? அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா பெண்களுக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு கண்ணின் ஒரு பெண்ணின் மூலமாக தான் இரட்சகர் பிறப்பார் என்று, மேசியா வருவார் என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட காரியத்தை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொண்டு, மரியாள் மட்டும் கிடையாது, எல்லா பெண்களும் எதிர்பார்த்த ஒன்று. ஆமென். அதாவது நம்ம ஊரில் தான் பெண் பிள்ளைங்க பிறந்தாலே எப்படியாவது வச்சு சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. பெண் பிள்ளைங்க பிறந்தாலே ரொம்ப மூஞ்சி சுழிச்சுக்குவாங்க. பெண் பிள்ளைங்க பிறந்தாலே, ஆண் பிள்ளைங்க பிறந்தா உடனே பாருங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா ஃபோனே வராது. பார்த்துட்டீங்களா? ஃபோனே பண்ண மாட்டாங்க. இதை போய் சொல்லணுமா அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க. இஸ்ரேல் நாட்டில் பெண் பிள்ளைங்க பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேளை இந்த பிள்ளை மேசியாவை பெற்றெடுக்கிற ஒரு பிள்ளையா வருவாளோ, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. கவனமாக கேளுங்க. எல்லா பெண்களுமே அந்த நாட்களில் எதிர்பார்த்த ஒன்று. அந்த நாட்களில் படித்த பெண்களும் எதிர்பார்த்துருக்கிறாங்க, பணக்கார பெண்களை எதிர்பார்த்துருக்கிறாங்க. என்ன எதிர்பார்த்தார்கள்? மேசியா என் வயிற்றில் பிறப்பார். ஆனால் பார்த்தா அவங்க வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்கலை. மரியாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இங்க சொல்ற வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாளை பற்றி ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. சாதாரண ஒரு ஏழை பெண்ணா. அந்த இந்த இன்சிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்த காரியம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மேய்ப்பர்களை பற்றி சொன்னேன். இந்த மேய்ப்பர்கள் பாருங்க, ஒரு பக்கம் போனால் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து, இன்னொரு பக்கம் போனால் மற்ற மக்களால் இழிவாக, கேவலமாக, அசிங்கமாக பேசப்பட்டவர்கள் மெய்ப்பர்கள். இங்கே கூட பார்க்குறோம், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களே செலக்ட் பண்ணி தான் யாருன்றதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இப்போ இந்த மரியாளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஏழை பெண்ணு, படிப்பு கூட ரொம்ப கம்மியான படிப்பு தானா, சாதாரண ஒரு கிராமத்து பெண். யோசிச்சு பார்த்தீங்களா? தேவன் எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய படிப்பாளிங்களாம் என் வயிற்றில் பிறப்பாருன்னு எதிர்பார்த்து கர்த்தரை பாருங்க செலக்ட் பண்ண ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பெண்மணி வயிற்றில் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவளால் தாங்க முடியல. வல்லமையான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. அந்த பெண்ணை பார்த்து தான் தேவதூதன் சொன்னால், கிருபை பெற்றவளே, பைபிளில் போடப்பட்டிருக்குது 28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். இங்க இருக்கிற நான் சொல்றேன், நீங்க பக்கத்தில் நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே கிருபை பெற்றவர்கள். சொல்லுங்க வாழ்க. சொல்லுங்க பக்கத்தில் அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பேரை பார்த்து பேரை சொல்லுங்க. எங்க சத்தம் வரமாட்டேங்குது? சொல்லுங்க, காலையில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க, உங்களுக்கு பேரை சொல்லி சொல்லுங்க. யாராவது என்னைய பார்த்து சொன்னீங்களா? உங்களுக்கும் வாழ்க, வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இப்போ மரியாதை பார்த்து சொல்ற, உன்னிடத்தில் பிறப்பது ஏன் கிருபை, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. 35 தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலைவரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பாருங்க, மேசியா ஒரே ஒரு தடவை தான் பிறக்கக்கூடியவர், ஒரே ஒரு தடவை தான் வரக்கூடியவர் மேசியா. 2வது தடவை ராஜா வரக்கூடியவர், முதல் தடவை பிள்ளையா வந்த புலகத்தில் பிறந்தவர். திரும்ப திரும்ப இப்போ குழந்தைய பிறக்க மாட்டார். இன்னொரு தடவை குழந்தைய பிறப்பான்னு எதிர்பார்க்க சான்ஸே கிடையாது. ஆகதான் நம்ம இன்ஃபென்ட் ஜீசஸை காமிச்சிட்டு இருக்கல, குழந்தை இன்னும் இயேசுவை குழந்தையாவே காமிக்கல, குடியில் வச்சு குழந்தை இயேசுவாவே அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கல. வந்து ஒரு குழந்தை இயேசு கிடையாது, ஒரு பாலகன் கிடையாது, அவர் குமாரன். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்படுவார். பாருங்க, கோடிக்கணக்கான பெண்களுக்கு கிடைக்காத பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சது. இந்த உலகத்தில் கூட கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க,
ஆனால் இவர்கள் மத்தியில கர்த்தரனை மீட்டாரே, கர்த்தரனை ரட்சித்தாரே. யோசிச்சு பண்ண, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் சந்ததியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் இனத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பேர் மத்தியில் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செலக்ட் பண்ணி என்னை மட்டும் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறாரே. வல்லமையான ஒரு மகிமையான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த சொல்றாங்க இந்த அம்மா, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. உள்ளம் பாருங்க துடிக்குது, கர்த்தரை மகிமைப்படுத்த. என் ஆத்துமா மகிமைப்படுத்த சொல்றாரு. என் ஆவி, 2வது 40 என் ஆத்துமா மட்டும் இல்ல, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் தேவனில் களி கூறுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே இசைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நான் கூட கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட வல்லமையானவர், மகிமையானவர்களை செய்திருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கல, நினைச்சு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க யோசிச்சு பார்த்தா 1 2 அவர் செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காததே. இங்க இருக்கிற எல்லாருடைய லைஃப்லயும் அப்படிதாங்க, 1 2 கிடையாது, கணக்கில் அடங்கும். அவருடைய செய்த நன்மைகளாக கணக்கு போட்டால் எண்ணிக்கையே வராது. அவ்வளவு நன்மையில தேவன் நமக்காக செய்திருக்கிறார். இயேசு மரியாளின் வயிற்றில் பிறந்ததுனால மரியாளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா, எங்கேயோ இருந்த ஒரு பெண்மணி எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக, காட்சி பொருளாக முழு உலகத்துக்குமே இந்த அம்மாவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். சாதாரண பெண்மணி, கிராமத்து பெண்மணி, படிப்பு கூட கம்மி தான், ஆனால் அப்படிப்பட்ட ஆள் இந்த உலகத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறார் தேவன். இன்றைக்கி உங்களையும் என்னையும் அப்படி தான் பண்ணியிருக்கிறார். நம்ம எங்கெங்கேயோ இருந்தோம், இன்றைக்கி சில பேர்லாம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கர்த்தர் அவர் மாற்றிட்டாரு, மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. பாப்பாரு, என்னப்பா இன்னும் பல பேருக்கு தெரியலையே, இன்னும் யாருன்னு தெரியலையே, அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியலையே. கண்டிப்பாக உன்னையே தெரியும்படி பண்ணுவேன். சில இடத்துல பாருங்கள், சில இடத்துல வந்து அட்ரஸ் நம்ம சொல்லும்போது கூட சில அட்ரஸ் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நம்ம சன்ஸ்டார் என்னது ரோட்டரி கிளப் என்ன அட்ரஸ், என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், அது பக்கத்தில் என்ன சொன்னோம்? ஆர்கேவி மகால் எதிர், அப்புறம் பாரத் பெட்ரோல் பங்க்னா பாரத் பெட்ரோல் பங்க் அருகில். நம்ம அட்ரஸ் பண்ணும்போது எவ்வளோ அட்ரஸ் பண்ணுறோம். உங்களை சொல்லும்போது கூட இனிமேல் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உங்களை வச்சு அட்ரஸ் சொல்லும்படி கர்த்தர் பண்ணுவார். சில சொல்ல இது பக்கத்தில், அந்த வீட்டு பக்கத்தில் இந்த சர்ச் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் சர்ச் இருக்குல்லங்க, சர்ச்சு பக்கத்துலங்க, இந்த சர்ச்சுக்கு எதிரில்லைங்க. அந்த மாதிரி உங்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி கர்த்தர் பண்ணுவார் சில விஷயங்களை. ஆமாம், உங்களை வச்சு சொல்லுவான். நம்ம இதுவரை வந்து மற்றவங்களை வச்சு நம்மளை காமிச்சுக்கிட்டு இருப்போம். இதை இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடிங்க, இதுக்கு ஆப்போசிட்லைங்கன்னு சொல்கிற மாதிரி. இனிமேல் தேவன் அட்ரஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களை வைத்து தான் எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ண வைப்பார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, கிறிஸ்தவத்தில் இந்த அம்மாவையே வணங்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வணங்கக்கூடாது, இந்த அம்மாவை வணங்கக்கூடாது, அது பைபிள் முறைப்படி கிடையாது. ஆனால் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ இந்த அம்மாவுடைய பேர் புகழ் இப்படி பெரிய அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், இப்போ எதுக்குங்க இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்கள் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சுங்க. சில பேர் நினைக்கிறாங்க, பாஸ்ட்டுக்கு இன்னும் கிறிஸ்மஸ் முடியல, இன்னுமுமா லூக்கா 1 இருக்கிறாரு. நாங்கள் அடுத்த நவம்பர் லாஸ்ட்டில் வந்தாலும் லூக்கா 1 வரும். லூக்கா 1லேருந்து லூக்கா 1 2 3லாம் அப்போ தானே படிக்க ஆரம்பி. இப்போ எதுக்கு இப்போ போன வாரத்துலேயே, அதுவும் 4-5 நாளைக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சே, திரும்பவும் லூக்கா 1. கவனமாக கேளுங்க. வல்லமையானவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அதற்கு ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக, எப்பொழுதும் அதற்கு நன்றி உள்ளவர்களாக, எப்பொழுதும் அதற்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். இதை ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோன்னா, 2 கொரிந்தியர் போங்க. சரி, மரியாதை காட்டில் டாப்பில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்ட போகிறோம். ஆகவே கொஞ்சம் படிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா?
நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? என்னப்பா தெரியலையா? என்ன தெரியலையா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வேற எங்கேயும் இல்ல, அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நல்லா புரிஞ்சுங்க. இயேசு இப்ப எங்க? அன்னைக்கு மரியாள் வயிற்றில் பிறந்தவர் வெளியே வந்து இன்னைக்கு எங்க இருக்கிறார்னா மரியாள் வயிற்று. கவனமா கேளுங்க, மரியாள் வயிற்று கூட 10 மாசம் தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை மாசம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை கணக்கு போட்டோம்னா எத்தனையோ மாதங்கள்லாம் உருண்டோடு போய் விட்டது. பவுல் வெளிப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஆமென். அன்னைக்கு பிறந்தவர் வயிற்றில், யார் வயிற்றில்? மரியாள் வயிற்றில். அதுக்கே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? கோடி கும்பிட்டு போட்டாங்க. வல்லமையானவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார்னு சொல்லி கடவுளை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சா பாருங்க. நான் சொல்றேங்க, கவனமா கேளு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் வல்லமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இதை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? கர்த்தரை கனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? கர்த்தரை உயர்த்தாமல் இருக்க முடியுமா? அன்னைக்கு மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம் அதை விட நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அவரே நமக்குள்ளதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா வயிற்றுல 10 மாசம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணுமோ அன்றையிலிருந்து அவர் நமக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மரியாளுக்கு கிடைத்த அதே கிருபை பெற்றவளே வாழ்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, பிறந்த பிற்பாடு கிருபை பெற்றவளாம் நான் சொல்றேன். அவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரே. அப்பன்னா ஒவ்வொரு நாள் சொல்லணும், நாம் கிருபை பெற்றவர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் தான். ஆமென். கிருபை பெற்றவளே. ஏன் அவர் பிறக்க போறாருன்றதுக்கே கிருபை பெற்றவளேன்னா எவ்வளவு ஒரு வேல்யூவான ஒரு வார்த்தையை தேவதூதன் சொல்லியிருப்பார்னா, இன்னைக்கு நமக்குள்ள அவரே குடி கொண்டிருக்கிறாரே, அவரே வாசமா இருக்கிறாரே, நமக்குள் அவரே இருக்கிறாரே. ஆகதான் நான் சொல்றேன், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். கிருபை இல்லாதவங்க கிடையாது. சொல்லுவோம், அருளே இல்லைங்க என் மேல, அருளே இல்லைங்க என் மேல, கிருபையே இல்லைங்க என் மேல, தயவே இல்லைங்க. யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் உங்களுக்குள் இருக்கிறதுனால அகில உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மேக்னெட் போல இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் எல்லா காரியமும் இயங்கிக் கொண்டிருக்குது. இப்ப அந்த இயேசு வெளியே கிடையாது, அந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார்னா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மை சுற்றி தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு சக்தி உடையவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம், நம்மால் இந்த தகுதி நம்மால உண்டாகலைங்க, அவர் நமக்குள்ள வந்ததுனால அந்த தகுதியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதுதான் பெரிய பாக்கியம். மரியாளை விட பெரிய பாக்கியவதிகள், பாக்கியசாலிங்க. அவ்வளவு பாக்கியவதின்னு சொன்னாங்க. மரியாளை பார்த்து பாக்கியவதி என்று சொன்னாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவதிங்க, பாக்கியவான்கள்ங்க. அவரே நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் மரியாள் அவங்கள பிடிச்சிக்க கூடாது. ரைட்டு. அந்த மாதிரியே இவ்வளோ காரியத்தை பண்ணான்னு கர்த்தரை சோதனை பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள காட்டில் டாப் 1ல் கர்த்தர் நம்மளை நிப்பாட்டியிருக்கிறாரு. என்ன சொல்கிறேன், அவங்கள விட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஆட்களாக மாற வேண்டும். மக்கள் எதையோ பாக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் காட்டில் கொஞ்சம் நிறைய படிவு படித்தாலே ரொம்ப பாக்கியம், ரொம்ப கொடுத்து வச்சாலுப்பா ரொம்ப பாக்கியம்ப்பா, கோடிக்கணக்கான பணம் வச்சா பரவாயில்ல ரொம்ப பாக்கியவான்ப்பா, கொஞ்சம் காரு பங்களா இருந்துச்சுன்னா ஓகே ரொம்ப பாக்கியவான்ப்பா. நான் சொல்கிற மக்கள் இதெல்லாம் பாக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பொருள் பணம் அந்தஸ்து இதெல்லாம் சேர்த்து இவரோட கனெக்ட் பண்ணி பார்த்தா கடத்தில் பார்த்தா பவுலை போல சொல்ல ஆரம்பிப்பீங்க, எப்பா இதெல்லாம் குப்பை போல தெரியுது, இவர் வந்து வேற லெவல். சில பேர் தங்கனாலே தங்கமான்னு வாயை திறப்பாங்க. நான் சொல்கிறேன், இவர் சொக்க தங்கம். ஆண்டவர் அவரே நமக்குள்ள வந்து தங்கியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்குள் வந்து தங்கியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்குள் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்கிறோம், எவ்வளோ பெரிய கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே.
உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது மிகையாகாது ஆண்டவரே. அந்த அளவுக்கு நீர் அதற்கு பாத்திரம், அதற்கு நீ தகுதியானவர் கர்த்தாவே. எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் தகுதியானவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் இந்த வெளிச்சம் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த துதியெல்லாம் வெள்ளம் போல வர ஆரம்பிச்சிடும். இது தெரியாதனால தான் துதிக்க மாட்டேன்றோம். வாயை திறந்து கர்த்தரை துதிங்கன்னா எல்லாம் அமைதியாகவே இருக்கிறீங்க இல்லைங்க. அவர் செய்த நன்மைகளாம் நம்ம நினச்சி பார்த்தா உங்களால் வாயை மூடிட்டுலாம் அமைதியாக இருக்க முடியாதுங்க. துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவர் ஆராதிப்போம்னு சொன்ன உடனே நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருவீங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் நினச்சி தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. மற்ற ஆட்களும் சும்மா கை கட்டி நிற்கிற ஒரு ஆளாக இருக்க முடியாது. நினச்சி பாருங்க. ஆகவே இங்கே வந்து கர்த்தர் நினச்சி பார்க்கும்போதே உங்கள் வாய் அது பாட்டு ஓப்பன் பண்ணி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். உங்களை துதி யாரும் ஸ்க்ரூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கைத்தட்டுன்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நினச்சி பார்த்தாலே நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிப்பீங்க. நினச்சி பார்த்தாலே துதிக்க ஆரம்பிச்சிடும். நினச்சி பார்த்தாலே ஸ்தோத்திரம் தானா வர ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் மண்ணு துதி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ஆமென். அதுதான் இன்னைக்கு வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். தான் பவுல் சொல்றாரு, எப்பா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். பக்கத்துல சொல்ல, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாருங்க. ஆமென். இந்த உலகத்துல, அகில உலகத்திலையும் பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறாரே. ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய பெரிய அற்புதம். எவ்வளோ பெரிய ஒரு சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி பார்க்குற, விரும்பி கேட்குற. நீ சின்ன பிள்ளைங்க மட்டுமா பாஸ்டர்? நாங்களும் தான் அந்த பாட்டை விரும்பி கேட்குறோம், விரும்பி பாடுறோம். ஆமாம். இன்னைக்கு ஒரு நாள் சின்ன மனுஷனாக தான் இருந்தோம். எனக்குள்ள ஒருத்தர் வந்தார் பாருங்க, நம்மளை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்கள் அவர் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். பெரிய விஷயமே தான் பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு விசுவாசியை பார்த்து, இந்த எகத்தலமாக பேசுகிற ஒரு ஆள் ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டாராம், இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாருன்னு எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. அதுக்கு இந்த விசுவாசி சொன்னார், கதவை திறந்து விட்டதே நான் தான், எனக்கு தெரியாமல் இருக்குமாயா? அவர் உனக்குள்ளே இருக்கிறாரு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், காலிங் பில்ல இது பண்ணுறேன், நீங்கள் திறக்கிறீங்க. திறந்த பிற்பாடு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. உட்காருங்க பாஸ்டர்ன்றீங்க, உட்காரோம். டீயோ காஃபியோ கொடுக்குறீங்க, குடிக்கிறோம். அப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ வந்து அவர் என்ன கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த கேள்வி முதல்ல சரியா இல்லையா? அவர் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? அவரும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் காலிங் பெல் அடித்தாரு, நான் கதவை திறந்தேன், அவர் வந்த உட்கார சொன்ன உட்கார்ந்தாரு, பேசிட்டு அது என்ன அவரும் அங்கே இருக்கிறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஏன் திறந்தேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன்னு சொன்ன தேவன் இப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரே. நமக்குள்ளே இருந்து ஒரு நாள் நம்ம சாப்பாடு போடுறவங்களா இருந்தால் அவர் உட்கார வச்சு நமக்கு இப்போ சாப்பாடு போடுற ஆளா மாறிட்டார். அவர் நமக்கு குடும்பத்து நமக்கு மட்டும் நமக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுற ஒரு ஆளாவே வச்சிட்டார். வந்து இப்படி தான் பாருங்கள், பிசாசு இந்த முட்டாள்தனமான கேள்வியில் தான் கேட்டுட்டு இருப்பான். எப்படி அவர் இருக்கிறாரு உனக்கு எப்படி தெரியும்? அவர் உள்ளே இருக்கிறாரு உனக்கு எப்படி தெரியும்? திறந்து விட்டதே நான் தான், எனக்கு தெரியுமே, வேறு யாருக்கு இது தெரியும்? ஆதியிலிருந்தே எப்படி தான் இந்த பிசாசு பைத்தியகாரத்தனமாக கிறுக்குத்தனமான கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பான். தேவன் சொன்னது உண்டோ? முத யார்கிட்ட ஆரம்பித்தான்? தேவன் இப்படி தான் சொன்னாரா? தேவன் சொன்னது உண்டோன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தான் பாருங்க. பாவம் நம்ம ஏவாளம்மா அந்த பைத்தியக்காரன் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு உள்ள உழுந்துட்டாங்க, உள்ள மாறிட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்போ விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து பிசாசு இப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்டானா, நான் சொல்கிறேன், அவன் வாயை அடைக்கிற மாதிரி, அவன் வாயை புத்தி கொள்கிற மாதிரி, அவன் வாயை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். என்னடா பேசுகிற, என்ன நடிச்சிட்டு இருக்கிற, டே பிசாசே? அவர் தட்டினாரு, நான் திறந்தேன், அவர் என் வீட்டில் வந்து உட்காந்து இப்போ அவரும் நானும் பேசிட்டு இருக்கிறோம், அவரும் நானும் உறவாடிட்டு இருக்கிறோம். இங்கே பாரு பிசாசே, டே இங்கே வாடா,
அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். விட்டுருவாரா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வரேன். அது மட்டும் இல்லை, உள்ள வந்து உட்கார்ந்து சொல்லியிருக்கிற, உலகத்தில் இருக்கிறவனு காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னே உள்ள உட்கார்ந்து சொல்றாரு. ஆகதான் சொல்லணும், பிசாச அப்பால இப்போ சாத்தானே. இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றதுக்கு உனக்கு யோக்கியது கிடையாது. இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எப்படி இல்லைன்னு நீ சொல்ல முடியும்? அதுதான் பாருங்க, விரட்டுங்கள். பிசாசு இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் உங்க உள்ளத்துல வந்து வைக்க ஆரம்பிச்சானா, உடனே தேவனை குறித்த சந்தேகம், தேவனை குறித்த அவிசுவாசம், தேவனை குறித்த பயத்தை வைக்க ஆரம்பிச்சானா, உடனே அவனை விரட்ட ஆரம்பிக்கணும். அப்பாலே இப்போ சாத்தானே, அவர் எனக்குள்ள இருக்கிறார், மகிமையானவைகள் எனக்கு செய்கின்ற தேவன், விரட்டணும். அதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதனால நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றியது மட்டுமல்ல, நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென். கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால் மேலும் பாருங்க, மேலும் மேலும் கிருபை. கிருபையின் மேல் கிருபைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் மேலும் மேலும். அப்ப கடவுள் என்ன பண்றாரு? மேலும் மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே விடல, ரட்சிக்கப்பட்டவன போதும், இதை வச்சு நீ ஒப்பேத்திரு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க, அப்படி இல்லை. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசு. ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை, மேலும் மேலும். சொல்ல, மேலும் மேலும். ஆமென். ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறாரு, மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கிறாரு, மேலும் மேலும் பலத்தை கொடுக்கிறாரு, மேலும் மேலும் நம்மளை பாதுகாக்கிறாரு, மேலும் மேலும் போதிச்சுட்டு இருக்கிறாரு. நிப்பாட்டுறது கிடையவே கிடையாது. டயர்ட் ஆகிட்டாரா? என்னப்பா ஓடு, நம்ம கூட பாருங்க, என்னைக்காவது சாப்பாடு போட்டோம்னா டயர்டாகிடுது. எப்பா, நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற எல்லாரும் நடக்கிற சாப்பாடு போட்டவொடனே எல்லாத்துக்கும் டயர்டாயிரும் பாருங்க, எல்லாத்துக்கும் சோர்ந்து போயிடும். ஆனால் இந்த தேவன் பாருங்க, அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளை பார்த்து சொல்றது கிடையாது. என்ன சொல்றது கிடையாது? கொஞ்சம் நிப்பாட்டிக்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இன்னைக்கு ஆராதனை இல்லை, நீ ஃபாஸ்டிங்கில் வந்துரு. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங்கில் போய் இன்னைக்கு சாப்பாடு இல்லை. இவர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மேலும் மேலும் புது புதுசாக வந்துட்டு இருக்கும். மேலும் மேலும் அவர்கிட்ட வரக்கூடிய காரியம் எல்லாமே புதுசாகவே இருக்கும். ஆகதான் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கின்றது, தேவன் நம்மை குணமாக்குகிற வைத்தியர், மருத்துவர். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறார். மலடும் குருடும் நம்முடைய சந்ததியிலே இருப்பது இல்லை, மலட்டு கருப்பை இருப்பது கிடையாது. அதை நம்மை விட்டு அகற்றிருக்கிறார். ஆகதான் இந்த ஆரோக்கியத்தை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைய இடத்துல விசுவாசிக்கு பெரிதாக நினைக்கிறது கிடையாது. கர்த்தர் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறான்னு நினைக்கிறது கிடையாது. நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே நீ நம்மை சுற்றிலுமே ஏகப்பட்ட கிருமிகளால் நிறைந்த ஒரு உலகம் இது. டெய்லி உங்களுக்கு கொசு கடிக்குதா? என்னங்க, கொசு கடிக்குதா இல்லையா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க காலையிலேயே? கடிக்குது இல்லை? உட்கார விடுதா? விடுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கங்க. தண்ணீர் எப்போதுமே நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்க மாட்டேனுது. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கிருமி, சாப்பாட்டில் கிருமி, காற்றில் கிருமி, எல்லாம் எந்த பக்கம் சுற்றினாலும் கிருமி நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாராவது இருமுனாலே பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடைக்குது. அன்றைக்கி தான் ஒரு இடத்துல நின்று இருக்கிறேன். ஒருத்தர் இருமிட்டாரு, பக்கத்தில் ஒரு அம்மா சத்தம் போடுது, ஏயா மாஸ்க் எடுத்து போட்டு வரமாட்டேன், இங்கே வந்து இருமிட்டு இருக்கிற, எங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? பயம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவற்றின் மத்தியிலையும் இருந்து நம்மளை பாதுகாத்தாரே, அவருடைய கிருபையை காமிச்சாரே. நம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. இது இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா அதெல்லாம் கிருபைங்க. இவ்வளவு விஷக்கிருமிகள் நிறைந்த இந்த உலகத்தில், நம்மளை தாக்குகிற இன்ஃபெக்ஷன் பண்ற கிருமிகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்துட்டு வராரு. சயின்ஸ் சொல்றது, இந்த இடத்துல கூட இந்த இடத்துல கூட ஏராளமான கிருமிகள் சுத்திக்கிட்டு தான் இருக்குது நம்மளை. தெரியுங்களா?
ஏராளமான கிருமிகள் இருந்துகிட்டு தான் இருக்குது வந்து. ஆனாலும் கிரேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கிருபையில வாழ்ந்துருக்கிறோம். மேலும் மேலும் கடவுள் கிருபையை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த கிருபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் தேவனுடைய கிருபை நம்மை வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாத்து இருக்கிறதே. இது என்ன ஸ்தோத்திரம் பண்ணாம நம்மால இருக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவ்வளவு வியாதிகள் நிறைந்த கிருமிகள் நிறைந்த இந்த உலகத்தில் என்னை எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறீங்களா ஆண்டவரே. எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே, எல்லாம் உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஏன் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நீங்கள் அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, அடுத்த பாதுகாப்புக்குள்ளே போகிறீங்க. எப்படி ஒவ்வொரு கேட் ஓப்பன், ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதுகாப்பு இன்னும் இன்னும் ப்ரொடெக்ஷன், இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் எல்லாம் ஒவ்வொன்றும் மேலே ஒவ்வொன்றா ஸ்டெப் மேலே போக போக வேணும்னா இங்கே ஸ்தோத்திரம் பண்ணால் அடுத்த கேட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹலோ, 2025 நுழையணும்னா ஸ்தோத்திரம் பண்ணாதான் 25 நுழைந்து புதிய கிருபைகள், புதிய தயவு, புதிய இரக்கங்கள், அடுத்த மண்டலம், அடுத்த மகிமை, அடுத்த கிருபை அதுக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் போன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென். ஏன் வார வாரம் இங்கே ஓடியாரோம்? ஏன் வாரம் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? எதுக்காக இங்கே துதிக்கிற நேரம் ஒன்று கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சபையில் ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? சங்கீதங்களையும் இதை பற்றிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு. துதிக்கிற காரியத்தை ஏன் கர்த்தர் வந்து ரொம்ப பெரிதாக நினைக்கிறார்? நீங்கள் துதிக்க துதிக்க அடுத்த மண்டலம், அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போகிறீர்கள். சில பேர் பாருங்க, அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறது அப்படியே இங்கே நிற்கிறாங்க. ஏன்? சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் இல்லை, எல்லா நேரத்தையும் வாயை திறந்து கர்த்தரை கொஞ்சம் துதிக்கிறது கிடையாது, அவர் ஆராதிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உணர்ந்து சொல்லுங்க. ஏதோ மனப்பாடமா பாரம்பரியமா அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தொத்திர அப்படி இல்லை. உணர்ந்து சொல்லுங்கள், அதை அனுபவித்து சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி பண்ணீங்களா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நான் சொல்கிறேன், அடுத்த கட்டது லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு வாகனம் ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தரை துதிக்கின்ற துதி, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பலனையும், நல்ல சத்துவத்தையும் என் சரீரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எவ்வளவு கிருமிகள், எவ்வளவு விதமான எங்களை தாக்குகின்ற சில வைரஸ்லாம் அந்த உலகத்தில் திரிந்து கொண்டு இருக்கும்போது, அலைஞ்சிட்டு இருக்கும்போது, எங்களை சுற்றிலும் இருக்கும்போது அதெல்லாம் எங்களை தாக்காத அளவுக்கு எங்களை பாதுகாக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரட்சித்தது மட்டும் இல்லை, எங்களை மீட்டது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்க புதிய கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா புஸ்தகம் 17க்கு போங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். 12ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், 12லிருந்து. அப்பொழுது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, எடுத்துக்கிட்டீங்களா? லூக்கா 17 எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12லிருந்து படிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, கவனமாக கேளுங்க, எத்தனை பேருங்க? என்ன வியாதி? குஷ்டரோக வியாதி. கவனமாக கேளுங்க, ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். அந்த நாட்களில் இருந்த ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதி ஒன்று இருக்கும் என்றால், பல வியாதிகளை ஒரு வியாதி என்னவென்றால் இந்த குஷ்டரோகம். யோசிச்சு பாருங்க, குஷ்டரோகம் வந்துட்டாலே இன்னைக்காவது வீட்டில் இருந்துடலாம், வீட்டில் ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இருந்துடலாம். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. குஷ்டரோகம் வந்துட்டாலே கல்யாணம் ஆச்சுன்னா மனைவி பிரிஞ்சு வெளியே போயிடணும், பிள்ளைகளை விட்டு பிரித்து தூரமாக கொண்டு வந்து எங்கேயோ ஊருக்கு அப்பால கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க, அங்கே தங்க வச்சிருவாங்க, அங்கே இருக்க வச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க லைஃப்பை யோசிச்சு பாருங்க. இப்படி தான் வாழ்க்கை. குடும்பத்தையே விட்டு பிரிஞ்சு தூரமாக கொண்டு போய் அவர்களை வைத்து விடுவார்கள். பிள்ளைங்களை பார்க்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது. வரத்துக்கு கண்டிஷன், எங்கேயாவது போகணும்னா பயங்கர கண்டிஷன், பயங்கர கட்டுப்பாடு, பயங்கர சட்டத்திட்டங்கள். நீ கூட பாருங்க, ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தப்போ சட்டத்திட்டங்களை போட்டாங்களா இல்லைங்களா? அதே போல் எப்படி சட்டத்திட்டங்களை போட்டாங்களோ அதே சட்டத்திட்டங்கள்லாம் அன்றைக்கு இந்த தொற்று வியாதியாக இருக்கின்ற இந்த குஷ்டரோகத்துக்கு இருந்த சட்டத்திட்டங்கள் வந்துட முடியாது.
எப்படி ஊருக்குள்ளே இந்த கொரோனா வந்தப்போ யாரும் வெளியே அங்கங்கே அலைய முடியாது, அதே போல் குஷ்டரோகத்தால் இருக்கிற ஆட்கள் வெளியே அங்கங்கே திரிய முடியாது. திரிஞ்சா தொலைச்சி போடுவாங்க. கல்லெறிஞ்சே கொன்று அவங்கள வந்து அந்த இடத்துல சுடுகாடை உருவாக்கிடுவாங்க. அந்த இடத்துல அந்த அளவுக்கு பண்ணி விடுவார்கள். ஆகவே இவங்க என்ன பண்ணாங்க, கவனமாக இப்போ 12ஆம் வசனம், ஒரு கிராமத்தில் பிரவேசித்த குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து பக்கத்தில் நின்று, பக்கத்தில் நான் போட்டிருக்குது, தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த பேச்சு கேட்குற அளவுக்கு, அதாவது இப்போ வார்த்தையை கேட்குற அளவுக்கு தூரத்தில் நிற்கிறாங்க. தூரத்தில் நின்று என்ன பண்ணாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இறங்கும்னா, ஐயா எங்களை சுகமாக்குங்க, எங்களை குணமாக்குங்க, நீ நிறைய அற்புதம் பண்றீராமே, நீர் வந்து குருடர்களை பார்க்க பண்றீராமே, செவிடர்களை கேட்க பண்ற, சப்பான் நடக்க பண்ற, திமிழ்வாதக்காரனை கூட நீங்க சுகமாக்கினீராமே, படுத்து படுக்க கிடந்த ஒருத்தனை சுகமாக்கினீராமே. இதுக்கு முன்னாடி ஒரு குஷ்டரோகியில சுகமாக்கி இருப்பார், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்பானுங்க. அவங்க கூட போய் சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வரும்போது குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனாரு பார்த்தீங்களா? தொட்டு எனக்கு அவன் கேட்குறான், ஆண்டவர் உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கு, எனக்கு சித்தம் தாயா நீ சுகமாக்குன்னு சொல்லி அவன் கூட போய் என்ன பண்ணிருக்கலாம், போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாம். முதல்ல போய் அவர்கிட்ட போய் சுகமாயிட்டு வாங்கடா, இல்லைன்னா குடும்பத்தை விட்டு தனியாக தாண்டா நீங்கள் இருக்கணும், உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்கடா. நீ என்ன பண்ணு, முதல்ல அங்கே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், கொஞ்சம் போய் என்ட்ராகி நீ அவர்கிட்ட போய் சுகமாயிக்குங்க, இப்படியாவது போய் பண்ணுங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம், பக்கத்தில் போகல, தூரத்தில் வந்து கேட்குறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்குது, எங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. 14ஆம் வசனம், அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஒன்றுமே அதாவது ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா, எப்பா எவ்வளோ பவர் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு. 10 பேருங்க, தீர்க்க முடியாத ஒரு வியாதி இந்த காலகட்டத்தில். சொல்றாரு, உங்களை போய் ஆசாரியர்களுக்கு உங்களை இங்க சுகமான காமிக்கலாம். சுகமாகிறது முன்னாடியே சொல்றாரு. எப்போதும் ஆண்டவர் இப்படி தான், நீ வந்து இப்போ உனக்கு கிடைச்ச பிற்பாடு தான் நீ பார்த்து விசுவாசி பண்ணா, அப்படி கிடையாது. ஒரு காரியம் வரத்துக்கு முன்னாடி நான் வந்ததா நான் பார்க்குறேன், நான் உன்னை சுகமானவனா உன்னை பார்க்குறேன், நீ வந்து உன்னுடைய சரீரம் நல்லானதான் நான் பார்க்குறேன், நீ போ ஆசாரியன்ட்ட போய் உன்னைய காண்பி என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், சுகமாக்கப்பட்டார்கள். போகிற வழியிலே சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன மெராக்கிள் அங்கே அவங்கள்ட்ட நடந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் பார்த்துரும், பர்றா கையை போடுற, காலை போடுறா, எப்படி ஆகுது பாரு, எப்படி இதாகுது பாரு. 10 பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குஷ்டரோகிங்க போயிட்டு இருக்கும்போது சுகமாகறேன் என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒருத்தன் பார்த்துருப்போம், மச்சான் மாப்பிள்ளைங்க பாடுறா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு இருக்குதா. அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது. போகிற வழியை சுகமாயிட்டாங்க. இப்போ அவர்கள் 15, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. கவனமாக கேளுங்க, ஒரு சில காரியத்தெல்லாம் மென்ஷன் பண்ண போகிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா, ஒருவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி போகும்போது சுகமாயிட்டான். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரம் இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகும்போதெல்லாம் நடக்காத காரியங்கள், ஆகாத காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். எவ்வளோ காரியங்களுங்க. இங்கே இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப எனக்கு ஆசை, அடுத்த வருஷத்தில் சாட்சி வேலையை ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருத்தராவது என்ன பண்ணணும், சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லணுன்ற ஒரு காரியத்தை அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் சாட்சி சொல்ல ரெடியாக இருக்கிறீங்க? இந்த வயிற்று வலி போச்சு, தலைவலி சுகமாச்சுலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நாட் அக்செப்டட். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சேன், அதனால நடந்துச்சு. இந்த மாதிரி சாட்சிகள் வரவேற்கப்படுகின்றது. வாரத்துக்கு ஒரு ஆள் முன்கூட்டியே தகவல் சொல்லிடணும். நீங்கள் போட்ட நீங்கள் வந்து டைம் நமக்கு 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து நீங்களே 1 மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மற்ற விசுவாசிகளாம் ரொம்ப ஏக்கத்தோடு போய் விடுவார்கள், ஏமாற்றத்தோடு போய் விடுவார்கள். அதிகபட்சம் 10 நிமிடங்கள், 5லிருந்து 10 நிமிடம். ஒருத்தர் நீங்கள் 1 நிமிஷம் சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம்தான். ஓகேங்களா? எனக்கு சந்தோஷம்னா சாட்சி சொன்னதுக்கும் சந்தோஷம், எனக்கு 9 நிமிஷத்தை கொடுத்ததுக்கும் சந்தோஷம். ஓகேங்களா?
பாருங்க 10 பேர்ல ஒருத்தன் வந்து திரும்பி வந்து சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்னா, அதாவது என்ன காரியம்னா, மீதம் இருக்கிற 9 பேர் சுகமாகிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் கூட சுகத்தை கொடுத்தவரை திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் நம்மை போன்ற திருச்சபையில் நடக்கின்ற காரியம் அதுதான். பாருங்க, சுகமானவர்களாம் கணக்கு போட்டா இந்த சபை போல 100 மடங்கு சபையை வச்சா கூட பத்தாதுங்க. திரும்ப சொல்றேன், இதே பில்டிங் போல இதே அளவு கூட 100 அளவு அதிகமாக்கினா கூட இங்கிருந்து சுகமாக்கி போனோம் எல்லாரும் உட்கார வச்சா கூட பத்தாது. அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து சுகமானில வந்து உட்காருன்னா நான் சொல்றேன் பத்தவே பத்தாது. 100 அளவு அதிகமாகலாம் பத்தவே பத்தாது. ஆனா அவ்வளோ பேர்ல நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க பாருங்க. எவ்வளோ பேர் சுகமான நீங்க வந்திருக்கிறீங்க. நன்றி, ஸ்தோத்திரம். பாருங்க, வராங்க சுகத்தை கொடுத்துற இவங்க, இந்த பையன் இந்த ஒருத்த மட்டும் திரும்பி பார்க்க வரான் பாருங்க. அவங்க வந்து அதுக்கு ஒரு நன்றி செலுத்தாமலே போயிட்டாங்க 9 பேர். ஆனால் ஒருத்தர் நன்றி செலுத்த வரான். நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 2000 இந்த நாளிலிருந்து இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் அந்த 9 பேர் இடத்துல நீங்கள் போய் நின்றக்கூடாது. ஆமென். நீங்கள் அந்த ஒருத்தர் இடத்துல நிற்கணும். ஆண்டவரே, அந்த ஆள் நான், ஆண்டவரே நான் நன்றி கேட்ட ஆள் இல்லை, நான் துரோகி கிடையாது, நீ செய்த நன்மையெல்லாம் மறக்கிறதுக்கு நான் ஒன்றும் அந்நியன் கிடையாது ஆண்டவரே. எப்படி ஆண்டவர் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? முடியாது ஆண்டவர். நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு துதி செலுத்தாமல், உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது ஆண்டவரே. நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இந்த படிக்கிறோம் என்னன்னா 15ஆம் வசனம், அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து மெதுவாக சைலண்டாக, மெதுவா போட்டிருக்குதா? எப்படி போட்டிருக்குது? இது இல்லையே, நீங்க உரத்த சத்தமே இல்லை. நீங்க சொல்ற விதத்தை பார்த்தா உரத்த எங்க அது கூட சத்தம் கிடையாது. கேட்கல. பாத்தீங்களா, இந்த பக்கம் அதிகமாச்சு. இந்த பக்கம் எப்போதுமே பாருங்க எவ்வளவு சத்தமா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா. எங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த உரத்த சத்தம். ஆனா வீட்டில் சண்டை போடுற மட்டும், திட்டுறப்ப மட்டும் எவ்வளோ சத்தம் அதிகமாக வருது. நான் சொல்கிறேன், இவன் செஞ்ச ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஒன்று இருக்கும் என்றால் உரத்த சத்தத்தோட. அப்போனா அவனுடைய உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. அவனால தாங்க முடியல, அவனால அதை வந்து அடக்கி கொள்ள முடியல. நினைக்கிறேன் ஓடி வந்திருப்பான் போல, ஓடியாந்துருப்பான் போல சுகமானது. ஐயோ இப்படி ஓடியாராம் பாருங்க. வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஐயோ யாருமே சுகமாக்க முடியாதுன்ற இந்த வியாதியா இது. என் குடும்பத்தை விட்டு ஒதுக்குனாங்க, ஊர்ல போக முடியல, யார்கிட்டையும் பேச முடியல. அப்படிப்பட்டவன் அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த வியாதியில சுகமான அந்த விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க. அதுதான் ஏசுட்டு வந்து அப்படியே சும்மா வந்து மெதுவா தேங்க்ஸுங்க, நன்றிங்க. ஏதோ சில பேர் இந்த வேண்டா விரும்புக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த ஸ்தோத்திரம் கூட பிரைஸ் கூட பாரு, வேண்டா விரும்புக்கு சொல்ற பிரைஸ் பாத்துறீங்களா? ஹலோ, என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோமே பிரைஸ் லார்ட், வேற வழி இல்லாம பிரைஸ் லார்ட் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் மெதுவாக வேண்டா விரும்புலாம் சொல்ல. உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து, உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்து, உள்ளம் தேவன் செய்த நன்மைகளால் நிறைந்து, சுகத்தால் நிறைந்து வந்து சொல்றான் உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துகின்றான். ஆமென். அதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்க இருக்கிற யாரும் மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. யார் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்றோம் அப்ப நான் புரிஞ்சுக்குவேன் நிறைய தேவன் நன்மைகளை ருசிச்சு பார்த்துருக்காங்கன்னு. நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா நான் இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸ்தோத்திரம் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, மெதுவா சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட உங்களால் சும்மா அடக்கி மெதுவா சைலண்டா உங்களால பண்ண முடியாதுங்க. உண்மையாவே தேவன் செய்த அற்புதங்களை உண்மையாவே ருசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அனுபவிச்சீங்கன்னா உங்க வாயை திறந்து கர்த்தரை துதிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. அவர் சங்கீதக்காரர்கள் பழைய ஏற்பாடு சொன்னாங்க, கம்பீர சத்தத்தோட கர்த்தரை ஆராதியுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கம்பீர சத்தம் எப்போ வரும்? அந்த நினைச்சு பார்த்தாதான் வரும்.
இல்லைன்னா வரவே வராது. சபைக்கு வந்தால் அப்படி சும்மா அப்படியே மெதுவாக போயிடாதீங்க. அதுக்குதான் துதியின் நேரம்னு வச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போன்னு எப்போ என் வாயின் வார்த்தையிலக்கே அந்த அந்த பர்மிஷன், அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுதோ, இந்த குதிரைங்க அப்படி பட்டாசு வெடிச்சு துப்பாக்கி சத்தத்தை கேட்ட உடனே குதிரைங்க கிளம்ப பாருங்க. அந்த மாதிரி துதியை கிளப்பிடணும் பாருங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். இனிமேல் உங்க சத்தத்தை வேற எதுக்குள்ளோ உங்க வாயை பயன்படுத்தினீங்க, வேற எதுக்கோ சத்தத்தை உயர்த்தினீங்க. இனிமேல் சத்தம் உயர்த்தப்பட போகுது. எதற்கு? என் தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி கர்த்தரை துதிக்க போகின்றது. ஆமென். ஆகவேதான் தேவனை நாம் எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்குன்னு சொல்லுமோ அந்த மாதிரிலாம் நீங்க கர்த்தரை துதிங்க. 16ஆம் வசனம். அது மட்டும் இல்லைங்க, சத்தத்தை உயர்த்தி மட்டும் இல்லை, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இன்னும் சொல்ல போனா அப்படியே முகங்குப்புற அப்படியே விழுந்துட்டான். வந்து பாதத்தை முகங்குப்புற யோசிச்சு பாருங்க, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். யோசிச்சு பார்த்தீங்களா? தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சா அந்த இடத்துல நம்முடைய பிரிஸ்டேஜெல்லாம் பார்க்கவே மாட்டோம், நம்ம ட்ரெஸ் கூட பார்க்க மாட்டோம், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அதான் பார்க்கவே மாட்டோம். அவர் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். முதல் பாஸ்டர் சாம் பி செல்லுதுரை சர்ச்சில் பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக போகும்போதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதிப்பாங்க பாருங்க. நான் அதுவரை அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தது கிடையாது. நான் பார்த்த குரூப் வேற. ஆனால் அங்கே பார்த்த ஆட்களை பார்க்குறேன், கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து தங்களோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. நான் சொல்லலாம் வெக்கமே இல்லைன்னு சொல்லலாம்பா, வெக்கமே இல்லாமல் கர்த்தரை துதிச்சாங்க பாருங்க. என்னை கவர்ந்த ஒரு சீன் அதெல்லாம். இன்னும் இந்த கண்ணில் நிற்கிது. அது எல்லாமே அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்கிறேன், இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க தான் நினைப்பாங்களோ, இவங்க ஏதாவது மாட்டோம், அதெல்லாம் கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ராஜாவாகிய தாவீது வித்தியாசமாக டான்ஸ் ஆடி கர்த்தரை துதிச்சான். மற்றவங்க பார்த்தீங்கன்னா, ராஜா நீங்கள் இப்படி போய் பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு மேலே ஒரு பெரிய ராஜா இருக்கிறார், அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்னதான் சொல்லணும், நீ என்னதான் சொல்லணும், நிப்பாட்ட முடியாதுப்பா. ஏன்னா ஆடுகள் பின்னே அலைந்த என்னை அரசனாக மாற்றினீரே. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேயா. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், அந்த காலத்தில் ஆடு மேய்க்கிறவங்க அற்பமாக எண்ணப்பட்ட உலகம் அது. அற்பமாக எண்ணப்பட்டவனை கொண்டு போய் அரியணை ஏற்றி ராஜாவை ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார். இவர் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? ஆமென். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து யார் ஸ்டாப் பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. கர்த்தரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இன்னொரு காரியம் பண்ணி அதை படிக்கிறேன். அப்பொழுது இயேசு 17 அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? என்ன கேட்கிறார்னா, ஏயா கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒருத்தன் தானா? மீதி 9 பேர் எங்கேயா என்ன துதிக்காம? அப்ப என்ன இதுல இருந்து தேவன் வெளிப்படுத்துறாருன்னா, தேவன் சுகமான அந்த 9 பேர்கிட்ட இருந்தும் கர்த்தர் துதியை எதிர்பார்க்கிறார், நன்றியை எதிர்பார்க்கிறார், கனத்தை எதிர்பார்க்கிறார், ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருடைய துதியை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு நாள் இங்க வரலனா கூட தேவன் அங்க பார்க்கிற, ஐயோ இந்த ஆள் வந்து கர்த்தரை சபையோடு சேர்ந்து துதிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் அங்கிருந்து பார்க்கிறாரு, பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரு. இங்க அந்த ஆள் நீங்க வராத விசுவாசத்தை அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்க மற்ற இடத்துல கர்த்தர் துதிக்கின்ற துதி வேறு, ஆனா சபையோரோடு சேர்ந்து கர்த்தர் துதிக்கின்ற துதி வேறு. ஆமென். புரியுதுங்களா? ஆகவே ஓடி வாங்க, கர்த்தர் துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன இந்த வசனத்தில் தேவன் நம்ம காமிக்கிறார்னா, தேவனிடத்தில் நன்மை பெற்ற எல்லாரிடமும் இருந்து தேவன் நன்றி எதிர்பார்க்கிறார். சாதாரண மனுஷனே ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க எதிர்பார்க்கிறாங்க. சாதாரண ஒரு மனுஷனை எதிர்பார்க்கும் போது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அண்ட உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரே, அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? எதிர்பார்க்க. மற்ற 9 பேர் எங்கப்பா?
மற்ற 9 பேர் எங்க? ஆகுதான், ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். தேவனை துதிக்கின்ற துதி ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அடுத்தது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணோமே அங்கலாய்க்கு என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்றாரு? அவனை திரும்ப பிளஸ் பண்ணி அனுப்புறாருங்கோ, திரும்ப ஆசீர்வாதம், திரும்ப இவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தேவன் இருந்து ஸ்பெஷல் பிளஸிங்கை பெற்றுக்கிட்டு போறான் பாருங்க. அவங்களும் வந்திருந்தாங்க ஸ்பெஷல், அதாவது முன்னாடி கொடுத்தது ஜெனரல் பிளஸிங், காமன் பிளஸிங். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்னும்போது ஒரு ஸ்பெஷல் பிளஸிங். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தரை துதிக்கிறவர்கள் என்று வரும்போது அவர்களுக்கு கொடுக்கின்ற பிளஸிங் தனி. என்னங்க இவ்வளோதான்? ஆமேனா? அவதான் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு மகிமைப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுத்த 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 இன்னொரு ஆசீர்வாதத்திற்குள் கடந்து போகிறீர்கள், இன்னொரு ஆசீர்வாத மண்டலத்துக்குள் கடந்து போகிறீர்கள். சொல்ற அவன் நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்றாரு? அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் எல்லா காரியத்திலும் பிளஸிங்கை கொண்டு வந்து விடுறாரு. அங்கிருந்து போகும்போது இவனுக்குள்ள பெரிய மற்ற 9 பேர் கூட அவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலை, நான் வாங்கிட்டேன். எவ்வளோ சந்தோஷத்தோடு அவன் போயிருப்பான் தெரியுங்களா? ஆகவேதான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற மக்களை கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறாரு. கர்த்தர் துதிங்க, நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, சபைக்கு கூடி எப்பெல்லாம் சர்ச்சு கூடுறாங்களோ அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஓடி வரணும். ஓடி வந்து கர்த்தரை நீங்கள் துதிக்க போகிறேன், மகிழ்ச்சியாக வரணும், ஆனந்தத்தோடு வரணும், வேண்டாம் வெறுப்போடு கிடையாது. இன்னைக்கு அவர் செய்த நன்மைகளெல்லாம் துதிக்க போகிறேன்னு சொல்லி ஓடி வரணும் பாருங்க. ஆகுது 2024 இன்னும் 2 நாள் இருக்குது. தேவ சமூகத்தில் உட்காந்து துதிக்க பாருங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நீங்கள் நன்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2025க்கான புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற ஜெபிக்கிற துதிக்கிற வாழ்க்கைக்கு உள்ளே போகிறீங்களோ அவங்களுக்காக இன்னொரு மண்டலம் ஓப்பன் ஆகும். என்னதான் நீங்கள் நியூ இயரில் வந்து பிரசங்கம் கேட்டாலும் கர்த்தரை துதிக்காமல் போயிட்டா அந்த புதிய கேட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. கர்த்தரை துதிச்சாதான் அந்த கேட்டு உங்களுக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பாவத்தில் நம்ம மீட்டிருக்கிறாரே, இதை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. இன்னைக்கும் எவ்வளோ பேர் பாருங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்மால் மேற்கொள்ள முடியுது, பாவத்தை ஜெயிக்க முடியுது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு கொடுக்கின்றது. ஆமென். சில பேர் பாருங்க, குடி போதைகள்லாம் அடிமையாக இருக்கிறவங்கலாம் பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க பாருங்க, அவனை பார்த்து சொல்லுவான் பாருங்க, வித்தியாசமாக இவன்லாம் மனுஷனா இப்படி கிடக்கிறானே அப்படிலாம் பேச தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வேளை கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நானும் தான் கிடந்திருப்பேன். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இவெல்லாம் மனுஷனா என்ன இப்படி ரோட்டில் படுத்து கிடக்க குடிச்சிட்டு இப்படி தருதலை மாரி இப்படி இப்படி படுத்து கிடக்கிற நம்ம யோசிக்க தோணுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆட்களாக இருந்தோன்னா நான் அநேக நினைப்பேன், நான் மட்டும் இயேசு கிறிஸ்துவ ஏற்று நான் ஒரு ரவுடியாகவே போயிருந்திருப்பேன். நீங்களா பாஸ்டர்? நீங்களா? நல்ல வேலைக்கு கர்த்தரனை மீட்டாரே, ரட்சித்தாரே, அந்த மாதிரி இடத்தெல்லாம் படுக்க விடாமல் பண்ணினாரே. யோசிச்சு பார்த்தீங்களா? பாவத்தில் விழாத அளவுக்கு கர்த்தர் செய்தாரே. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கங்கள். ஆமென். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் பாருங்க. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாமல் காத்தாரே. நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுங்களா? துதிக்காம இருக்க முடியுமா? தரித்திரத்தில் என்னை விடுதலையாக்கினாரே. கடன் வாங்கிக்கிட்டே இருந்து நம்மளை கடன் கொடுக்கிறவனா மாத்தினாரே. எவ்வளோ பெரிய கிரேட்டுங்க தேவன். யோசிச்சு பாருங்க, பணம் கடன் வாங்குற வாழ்க்கையை காட்டிலும் நான் கடன் கொடுக்குற வாழ்க்கை தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். புரியுதுங்களா? கடன் வாங்குறதுக்கும் எவ்வளோ பெரிய அவமானம், துக்கம், போய் கேட்குற இடத்தெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அவமானத்தை பட்டிருப்போம்.
ஆனால் அப்படிப்பட்ட லெவலில் அவருடைய கிருபை சொல்ற அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்களே. அந்த வார்த்தை சொல்றது முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்ற தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். என்ன கிருபை? தரித்திரத்திலிருந்து என்னை தூக்கி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குனதே தேவனுடைய கிருபை. ஆமென். நம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒரே ஒரு காரியம் சொல்ல முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நிறைய சொல்லணும்னு வந்தேன், ஆனால் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, முதல் வசனம், இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியரும் அப்புறத்தில் மனுஷர் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. யோசபாத் வேற எந்த முடிவும் பண்ணல. எப்படி சண்டை போடலாம், எப்படி யுத்தம் பண்ண போகலான்னு பிளான் பண்ணல. ஆனால் யோசபாத் செய்த ஒரு காரியம் ஒன்றும் இல்லைங்க, படிக்கிறோம் பாருங்க. பின்பு 21, பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடகரை நிறுத்தினான். எதுக்கு? கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லக்கூடிய பாடகரை துதித்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதோவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினா அவர்கள் வெட்டுண்டு. பாருங்க, துதி ஆரம்பிக்கும் போது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் சொல்ல, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறீர்களா? தலைக்கு மேலே பிரச்சனையா? ஒன்னே ஒன்று பண்ணுங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுங்க, பிரச்சனைலாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய நேரம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இப்படி தான் மேற்கொண்டிருக்கிறேன். பல பிரச்சனைகளெல்லாம் இப்படி தான் மேற்கொண்டேன். ஒன்றில் துதிக்க ஆரம்பிச்சிடுவேன், ஒன்றில் கர்த்தரை பாட ஆரம்பிச்சிடுவேன், உணர்ந்து அறிந்து தெளிந்து பாட ஆரம்பிச்சிடுவேன். நான் சொல்கிறேன், பிரச்சனைலாம் என்னை விட்டு ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ படிப்போம் பாருங்க, 26ஆம் வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். கவனமாக கேளுங்க, அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அன்னைக்கு பெராக்காவில் ஒன்று கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. இன்னைக்கு ரெட்டிப்பட்டியில் இருக்கின்ற ஏஎஃப்டி சபையில் ஒன்று கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எழுதி நிற்போம், கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி உரத்த சத்தத்தோடு நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, கர்த்தர் நம்மை மீட்டாரே, வல்லமையானவர், மகிமையான காரியங்களை செய்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி துதிங்க, அமைதியாக இருக்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, தேவனை மட்டுமே பாருங்க, தேவனை மட்டுமே பாருங்க. பக்கத்தில் ஏதாவது நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரை உயர்த்துங்கள், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவராக இருந்தீரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை போஷித்தீரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்தீரே, இந்த வருடம் முழுவதும் வல்லமையானவர் மகிமையானவர்களை செய்தீரே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையை எங்கள் மீது காத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு, இரக்கத்தின் மேல் இரக்கம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பாதுகாப்பின் மேல் பாதுகாப்பு, நன்மையின் மேல் நன்மை, எல்லாவற்றையும் அதிகமாக தந்து கொண்டே இருந்தீரே. அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. சமாதானம் தந்தீரே, கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்கள் சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி, நீர் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சத்துருவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை தடுத்தீரே, சத்துருவை தடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துரு எங்கள் மீது மேற்கொள்ளாதபடி சத்துருவை மடங்கடித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்கள் வாழ்க்கையில் கிருபையை விளங்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உம்மை குறித்த அறிவின் வாசனையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். சோர்ந்து போன நேரத்திலாம் எங்களை தூக்கி நீரே கர்த்தாவே. ஆபத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே கர்த்தாவே.
அப்பா நன்றி 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 ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள்லாம் ஏராளம் ஆண்டவரே, அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே கிருபை பெருக வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பைபிளில் பவுல் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் கடனாளியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். மிகப்பெரிய கடன் இருக்குது. என்ன கடன்? இங்கே ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே கடனாளிகள். அந்த பகுதியை மட்டும் நான் படித்து முடிக்கிறேன். ஆகவே அந்த கடனை தீர்க்கணும்னா நான் சொல்கிற வாரத்தில் ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு கடனாளிகள். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3 நானே படிக்கிறேன். தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 2:13 போடப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் எப்பொழுதும் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். இங்கே இருக்க நம்ம எல்லாருமே கடன்காரங்க. எந்த கடன்? நன்றி கடன், ஸ்தோத்திர கடன், துதி கடன். ஆமென். ஆகுதான் ஒரு வாரம் ஏன் வரந்துறீங்களா? கடனை கட்டுறதுக்கு வரீங்க. யாராவது கேட்டால் சொல்ல, கடன் கட்ட போகிறேங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கேப்பா கிளம்புற? 7 மணிக்கு எங்கே கிளம்புற? ஒன்றும் இல்லையா, கடையா, நிறைய கடை. அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் இந்த வாயை திறந்து விவரிக்க நாட்கள் பத்தில். எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் துதிக்க முடியல. நானும் எங்கள் வீட்டில் சத்தத்தை உயர்த்தி துதிக்கன்னு பார்க்குறேன். பக்கத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்கள்லாம் உட்காந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஆகவே அங்கே போனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆகவே எவ்வளோ கடனை வேணாலும் கட்டிட்டு வந்துடலாம் அங்கே போனால். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கடனை அடைப்போம். நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, நீர் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வரும்போது வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றினீரே, வார்த்தையை கொடுத்து தைரியத்தை கொடுத்தீரே, வார்த்தையை கொடுத்து எங்களை தெம்பாக்கினீரே, எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தீரே, உற்சாகப்படுத்தினீரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சரீரத்தை கொடுத்தீரே, நல்ல மனதை கொடுத்தீரே, நல்ல ஆவியை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சபையை கொடுத்தீரே, நல்ல ஊழியரை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. நல்ல விசுவாச மக்களை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் எல்லாம் அவ்வளவு ஆண்டவரே. எவ்வளவு நாங்கள் துதிச்சாலும் பேலன்ஸை எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, நாங்கள்லாம் மிகப்பெரிய கடனாளிகளாக இருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இனிமேல் நாங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மை துதிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவரே, மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம் ஆண்டவரே. சபையில் வந்து சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தத்தோடு நாங்கள் ஆடி பாடி உம்மை துதிக்கிறதுக்கு நாங்கள் இங்கு வந்து ஃப்ரீயாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வாய்களை திறந்து உம்மை துதிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். துதிக்க துதிக்க எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு போவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். துதிக்க துதிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா காரியத்தையும் நீர் எப்படி கொண்டு வருகிறீர் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் துதிக்க துதிக்க ஆச்சரியமான கதவுகள் திறப்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அதிசயமான காரியம் நடப்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். இது எல்லாம் துதிக்கிற துதியிலிருந்து வருகிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை தாங்கி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.